ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாரு. அந்த ஒரு லைவ்ல சரிகமப நிகழ்ச்சி பற்றியும் இந்த வாரம் யாரு செலக்ட் ஆகவா அப்படிங்கறத பத்தியும், மேலும் ரசிகர்களோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கக்கூடிய அபிஷேகா இந்த வாரம் செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கு அவரோட ரசிகர்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பாடகரும் சரிகமப நிகழ்ச்சியின் முக்கியமான நடுவருமான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாரு. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அந்த வர ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் லைவ் வருவாரு. அப்போ ரசிகர்கிட்ட இன்ட்ராக்ட் அப்படிங்கிறது அதிக அளவில் வச்சுக்குவார். அண்ட் அந்த மாதிரி இந்த வாரம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது மிக பெரும் அளவில் ரசிகர்களால் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னா, அபிஷேகா இந்த வாரம் செலக்ட் ஆவாங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அண்ட் இதற்கு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன பதில் அளிச்சிருந்தாரு அப்படின்னா, நான் வாரம் வரும்போதும் என்கிட்ட கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த ஒரு கேள்வி தான், அபிஷேகா செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறது. அண்ட் அபிஷேகா செலக்ட் ஆவாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கும் இருக்கு. அபிஷேகா செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. அபிஷேகா இருக்காளே, அவ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர். கண்டிப்பா ஃபினாலே மேடையில் நிற்கக்கூடிய எல்லா தகுதிகளுமே அவளுக்கு இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, கடந்த 2 வாரமா சரியா பாடல, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நர்வஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபியர் வந்துருச்சு. அந்த ஒரு ஃபியர்னால தான் இப்போ அவளால் வந்து சரியா பாட முடியல. பட் டேம் ஷூர் இந்த வாரம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துட்டு இருக்கு. அண்ட் வேற லெவல்ல அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே நேரம் அபிஷேகா செலக்ட் ஆகியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ என்னால் சொல்ல முடியாது. வர சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்களை காம் டவுன் பண்ணியிருந்தாரு. மேலும் இன்னும் டிக்கெட் டு ஃபினாலே வாரம் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அண்ட் அந்த ஒரு வாரத்தில் யார் செலக்ட் ஆக போறாங்க, யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்குமே அது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதே நேரம் மிகப்பெரிய டஃப்பான ஒரு காரியமும் கூட. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே எங்களோட குழந்தைகள் தான். இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி எங்களால் நினைக்க முடியாது. எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது ஆசை. பட் இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் உள்ளே வர முடியும், இப்படி பாடினா தான் உள்ளே வர முடியும் அப்படிங்கிற ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த ஒரு க்ரைட்டீரியாவை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு காரணத்தினால இந்த முறை எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே நிற்க எல்லாருமே வந்து ஃபினாலேக்கு தகுதியான ஒரு பர்சன்ஸ் தான். அப்படி இருக்கப்ப அவங்கள யாரை செலக்ட் பண்ணுறது, யாரை ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம் எங்களுக்கு இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே நல்லா பாடுறாங்க. மேக்ஸிமம் நாங்கள் சூஸ் பண்ணுறதுலாம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மைன்யூட் மிஸ்டேக்கை வச்சு தான் நாங்கள் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு வாரமும் அடுத்த ஒரு வாரமும் கண்டிப்பாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் வந்து உள்ளே இருக்கணும், ஃபினாலே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஓட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு சரிகமப நிகழ்ச்சியை பற்றி அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த சீசன் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு சீசன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ஸ்ரீனிவாஸ் அவர்களோட லைவ் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கொடுத்த பில்டப்பை பார்க்கும்போது இந்த முறை அபிஷேகா செலக்ட் ஆகிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.